அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு சிக்கன் எலும்பு குழம்பு. இது எல்லாமே நம்ம பச்சையாக போட்டு சேர்க்கிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 2 தக்காளி, 2 வெங்காயம் நல்லா கையாலேயே குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி தூக்கிக்கலாம். 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கையாலேயே கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கழுவி வச்சுருக்கிற சிக்கன் எலும்பு சேர்த்துக்கலாம். விங்ஸு, கழுத்து, இந்த வெள்ளாய எலும்பு அதெல்லாம் தான் இருக்கும் இதில். இதை சேர்த்துக்கலாம். கூட 3 உருளைக்கிழங்கு தோல் உரித்து கட் பண்ணி, ஒரு 200 கிராம் பட்டாணி ஊற வச்சது சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கையாலேயே கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரியெல்லாம் எங்கள் பாட்டி தான் செய்வாங்க. எல்லா குழம்பையும் இப்படி தான் வைப்பாங்க. எல்லாமே பச்சையாக போட்டு எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வச்சுருவாங்க. இதுதான் இப்படி தான் செய்வாங்க சமையல். ரொம்ப நல்லாவே இருக்கும் அது. இப்போ நமக்கு தேவையான எண்ணெயும் இதில் ஊற்றிக்கலாம். எடுத்து அப்படியே எடுத்து அடுப்பு மேலே வச்சுக்கலாம். வச்சு நல்லா கலந்து விட்டு தண்ணி அந்த சிக்கன்லேருந்து அந்த தண்ணி தான் இருக்குது. நான் அந்த தண்ணி உருளைக்கிழங்கு பட்டாணி வேக பத்தாது. இப்போ நான் தேவையான தண்ணியை சுட வச்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த சுடு தண்ணியை இதில் சேர்த்துக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு இதில் உப்பு உரப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதை நல்லா கொதிக்க விட்டுருலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு சிக்கன், உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாமே நல்லா வெந்துடும். உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துடுச்சு. ஒரு 1/2 மூடி தேங்காய், ஒரு 10 பல் முந்திரி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். நீங்கள் முந்திரி வேண்டாம்னா வெறும் தேங்காவே அரைச்சி ஊற்றிக்கலாம். ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து கொதி வந்ததும் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டு மேலே நல்லா கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். எல்லாத்துக்குமே இந்த குழம்பும் சரியாக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும். நல்லா கொத்தமல்லி தூவி இறக்கலாம். அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.